சப்போஸிங் வந்து நான் இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருக்கேன், இருந்தாலும் இதையும் மீறி வந்து எனக்கு வெயினோட தொந்தரவு நிறைய ஆகுது, வேரிகோஸ் வெயின்ஸும் நிறைய ஆகுதுன்னா, இந்த மாதிரி கேட்டகரியான லேடிஸ் வந்துட்டு அவங்களுடைய தொந்தரவுகள் வந்துட்டு வெயின் அந்த மென்ஸ்ட்ரல் பீரியடில் மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அதிகமாகுது. அது முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்களோட மீதி இருக்கக்கூடிய 2-3 வீக்ஸ்லேயும் இதே தொந்தரவு வந்து லெஸ் இன்டென்சிட்டி பட் கண்டினியூ ஆகுது. ஆனால் அந்த கண்டினியூ ஆகிறதும் வருஷக்கணக்காக போகும்போது வேரிகோஸ் வெயின் தொந்தரவும் அதிகமாகுதுன்னா, இந்த மாதிரியான நபர்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாஸ்குலர் சர்ஜன் அணுகி அந்த வெயினோட தொந்தரவுகளோட தீவிரத்தை ஸ்கேனில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது நம்ம குணப்படுத்திட்டோம்னா டெஃபினட்டாக பீரியட்ஸ் டைமில் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வந்து அதுக்கு வைத்தியம் பண்ணி அதை குணப்படுத்தக்கூடிய வைத்திய முறைகள்லாம் இப்போ நிறைய ஆயிடுச்சு. ஸோ வந்து இதை வந்து எல்லாமே வந்து மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸோட தொடர்புபடுத்தி இது இயற்கைன்னு எப்படி பிரிச்சுக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸை கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த 4 days 5 days மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம டாக்டர் கூட வந்து அணுகணும்னு அவசியம் இல்லை. அது வீட்டிலே கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் அது பீரியட்ஸ் டைமில் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த தொந்தரவு கண்டினியூ ஆகுது, மற்ற நாள்லையும் கண்டினியூ ஆகுதுங்கிற நபர்கள் வந்து கண்டிப்பாக வந்து தே ஹாவ் டு கெட் தி ப்ராப்ளம் க்யூர்ட். அதை வந்து கண்டிப்பாக குணப்படுத்திட்டோம்னா அதோட தொந்தரவு வந்து தீவிரம் வந்து அதிகமாகிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கண்டினியூ ஆகும்போது லெக் ஹெவினஸ் அதிகமாகும், காலில் பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக, வெயின் சைஸ் பெருசாக பிளட் கிளாட் வரக்கூடிய அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஏஜ் ஆச்சுன்னா ப்ளீட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வேரிகோஸ் வெயின்ஸை பீரியட்ஸ் டைமுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆச்சுன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் பல ஆண்டு கால தொந்தரவு இருந்துச்சுன்னா வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது வந்து இவங்க வந்து டாக்டர் அணுகி அதை குணப்படுத்திட்டாங்கன்னா அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.